எள்ளோட வரலாறு தெரியுமா? சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளிநாடுகளுக்கு தமிழர்கள் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. எண்ணெயும் சேர்ந்ததான் வந்து எண்ணெய்னு சொல்லுவாங்க. அந்த எள்ளுல இருந்து உருவானதான் நல்லெண்ணு சொல்லுவாங்க. அதாவது பிறந்த குழந்தைக்கு குளிப்பாட்ட பயன்படுறது நல்லெண்ணெய் தான், இறந்த மனிதர்களை குளிப்பாட்டுறதும் நல்லெண்ணெய் தான். ஒருத்தரோட உறவு முறிச்சுக்கிற விதமா எள்ளு தண்ணி அரைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல புள்ளப்பெத்த பெண்கள் வந்து கர்ப்பப்பை அழுக்க எடுக்கிறதுக்கு எள்ளு புண்ணாக்கு தான் கொடுத்திருக்காங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டையில வந்து நல்லெண்ணெய் ஊத்தி கொடுப்பாங்க. அசைவம் வந்து அதிகமா சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு வயிறை சுத்தம் பண்றதுக்கும் எள்ளு புண்ணாக்கு தான் கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல வெயில்ல வெளில போயிட்டு வரவங்க வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் எள்ளு தின்னுட்டு தண்ணி குடிக்கிற வழக்கம் இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த காலத்துல ஓலைச்சுவடிக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு கொடுத்து பண்டமாற்று முறை பண்ணிருக்காங்கன்றது இன்னும் எவ்வளவு பெரிய வியப்பான தகவல் இல்லையா? பல்லாயிரம் ஆண்டுகள் வாய் வழியா கடந்து இன்னைக்கும் பழமொழியா நம்ம கிட்ட பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எள்ளுன்னா எண்ணெயா வருவா, எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது, எள்ளு புழுக்க எதுக்கு காயுது, ஏழைக்கேத்த எள்ளுருண்ட, இது போல இன்னைக்கு நம்ம கிட்ட கடந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதை தாண்டி சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வந்து எள்ள பத்தின குறிப்பு இருக்கு. இந்த அளவுக்கு தமிழர்கள் தாவரவியலை தன்னுடைய வாழ்வியல்ல பயன்படுத்தி இருக்காங்க போது இதை விட வியப்பானதுன்ட்டு வேற எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நல்லெண்ணெய் தாண்டி நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை.